ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். தீபாவளி பலகாரம் டாப் லிஸ்ட்டில் இருக்க ஒரு பலகாரம் தான் அதிரசம் தான். அந்த அதிரசத்தை ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் செய்ய முடியும். மீறி நாம் செஞ்சால் சொதப்பிடும் அப்படின்ற பயமே வேண்டாம். ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். சொதப்பாமல் பர்ஃபெக்டான அதிரசம் நீங்களும் செய்யலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அதிரசம் செய்யறதுக்கு நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். குண்டு பச்சரிசி இருந்தால் ரொம்பவே நல்லா வரும். நார்மல் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். அரிசியை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை 6 to 8 hours நல்லா ஊற விட்டுடுங்க. இப்போ இந்த அரிசியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இதை நிழலில் ஃபேனுக்கு கீழே வச்சு ஒரு ஒயிட் கிளாத் மேலே ஆற விட்டுடலாம். அரிசியை இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு ஆற விட்டுடலாம். 1/2 hour ஆனதும் தொட்டு பார்த்தா லைட்டாக ஈரம் இருக்கணும். கையில் தொட்டு பார்க்கும்போது ஒட்டணும். அரிசியை மெஷினில் கொடுத்தோ இல்லை மிக்சிலேயோ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாவு அரைச்சதும் அது க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். இதில் பாகு எடுக்கிறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கலாம். அதுவே சரியாக இருக்கும். மாவை அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 3/4 கிலோ வெல்லத்தோட 1/2 glass தண்ணி சேர்த்து அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். அதனோட ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய், சுக்குத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த வெல்லம் ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் கல்லும் தூசி இருந்தால் அதை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 minutes நல்லா பாயில் பண்ண விடலாம். இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் மாதிரி வந்ததும் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுட்டு 30 secondsக்கு ஒரு முறை நல்லா செக் பண்ணிகிட்டே இருக்கணும் பாகு ஃபார்ம் ஆகுதான்னு. இந்த பாகு எடுத்து விடும் போது தண்ணியில் கரையாமல் இருக்கணும். கூடவே நல்ல டைட்டான ரவுண்டாக பால் மாதிரி ஃபார்ம் ஆகணும். டைட்டான ரவுண்ட் பால் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் 30 secondsக்கு ஒரு முறை செக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையில் நாம் அதை ரவுண்டாக உருட்டி பார்க்கலாம். உருட்டும் போது அது நல்லா டைட்டாக வரணும். இது டைட்டாக வரலை, ஸோ அதனால் அதுலேயே சேர்த்துடலாம். மறுபடியும் ஒரு 30 seconds கேப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணியில் கரையில், ஆனால் இது ரவுண்டாகவும் ஃபார்ம் ஆகலை. மறுபடியும் நம்ம 30 seconds விட்டுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது விடும்போது தண்ணியில் கரையலை. நம்ம இதை ரவுண்டாக ஃபார்ம் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது செக் பண்ணும்போது நல்ல ரவுண்டாக ஃபார்ம் ஆகுது. உடனே கேஸை ஆஃப் பண்ணிடலாம். மாவில் மொத்தமாக பாகை ஊற்றாமல் பாதி மாவை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வெள்ளைப்பாகை மாவோடு சேர்த்து செய்யும் போது, இந்த மாதிரி மாவோட வெள்ளைப்பாகை சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கை வலிக்குன்ற கஷ்டமும் இல்லை. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளைப்பாகை இப்போது மொத்தமாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவும் வெள்ளைப்பாகும் ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகி வரணும். இப்போது மீதம் இருக்க மாவை மொத்தமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வருது. இதே பாகில் மாவு கொட்டி நம்ம செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதிரசத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ மாவும் வெள்ளைப்பாகும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்காக 1/2 hour ரெஸ்ட்டில் விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை நீங்கள் மறுநாள் கூட எடுத்து செஞ்சிடலாம். நான் இப்போ இதை இன்ஸ்டண்ட்டாகவே தான் செய்ய போகிறேன். 1/2 hour பொறுத்து பார்க்கும்போது மாவு இந்த பதத்தில் இருக்கும். அது குட்டியாக பால் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா உருட்டிட்டு அது வாழை இலையில் நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சின்ன சர்க்கிள் மாதிரி நம்ம தட்டிக்கலாம். பூரி எவ்வளோ கனம் இருக்குமோ அந்த சைஸ்க்கு நம்ம தட்டிடலாம். அதிரசத்தில் சென்டரில் ஓட்டை வேணுன்றவங்க ஓட்டை போட்டு பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வாழையில எடுத்து சின்ன சின்ன அதிரசங்களாக தட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சின்னதாக போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதிரசத்தை நம்ம எண்ணெயில் விடும் போது பூரி மாதிரி புஃப்னு
எழும்பி வரணும். அப்போ அதிரசம் நல்லா வரும். இப்போ நாம் அதிரசத்தை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். அதிரசத்தை ஒன்று ஒன்றா தான் விடணும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இப்போ இது பூரி மாதிரி புஃப்னு வந்ததும் இதை கரண்டியால் இன்னொரு சைட் திருப்பி விட்டுடலாம். அதிரசம் இந்த மாதிரி கலரில் வந்ததும் நாம் எடுத்துடலாம். எடுத்த அதிரசத்தை 2 கரண்டியால் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா தான் அதில் இருக்க ஆயிலெல்லாம் போகும். அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்ததும் அதிரசத்தை ஒரு அகலமான பிளேட்டில் ஆற விட்டுடலாம். உடனே சாப்பிடும்போது அதிரசம் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். மறுநாள் சாப்பிடும்போது அதிரசம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த தீபாவளியை உங்கள் கையால் அதிரசம் செஞ்சு கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி!